இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டிஎம்கே அப்படின்னு எடுத்தால் சோஷியல் மீடியாவில் எப்போதுமே காங்கிரஸை ராகுல் காந்திக்காக பார்க்குறோம். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க, நீங்கள் எப்போதுமே உட்காந்து சீட்டு வாங்குவீங்க, நீங்கள் எங்கள் முதுகில் சவாரி செய்வீங்க, அதில் பாதி நிஜம் இருக்குது, இல்லை நான் சொல்லலை. ஆனால் அதை எப்போ பாரு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இன்னும் நம்ம கூட்டணி முடிவு பண்ணல. இந்த பிரச்சனை வந்தோடனே நான் முதல்ல மெசேஜ் போட்டது அவருக்கு தான். கார்கே அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு மிகுந்த சப்போர்ட். ராகுல் காந்தியோட கருத்தை எங்களால் அறிய முடியும். மாநில தலைவர் சொன்னால் கேட்கல, பொதுச்செயலாளர் காட்சி டெல்லியிலேருந்து வந்து சொன்னால் தான் கேட்குற அளவுக்கு இருக்குது. மாணிக் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் 30 வருடமாக கட்சியில் சீனியர். மாநில தலைவருங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக வந்தவங்க. மாநில தலைவர் பிடிக்காம இந்த மாதிரி பேசியிருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இருக்கும். தலைவர்கள் பிரிஞ்சால் சேர்ந்துருவாங்க அண்ணன் தம்பின்னு, தொண்டர்கள் பிரிஞ்சால் சேர்றது திரும்பி கஷ்டம். இது வந்து எங்களுக்கு ஏஏபியில் டெல்லி எலெக்ஷனில் நடந்தது. ஏஏபியும் நாங்களும் கிட்டத்தட்ட எதிரிகள் மாதிரி. திடீர்னு எலெக்ஷனில் சேர்ந்து வேலை செய்யினாங்க. என்னாச்சு பிஜேபி? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சக்தி அபியான் கர்நாடக ஒருங்கிணைப்பாளர் கிருத்தியா தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் நேயர்களுக்கும். மாநில தலைவர் செல்வ பெருந்து சொல்கிறாரு, பொதுவெளியில் எதுவும் பேசாதீங்க, கூட்டணி குறித்தோ மற்ற விஷயங்கள் குறித்தோ கூட்டணிக்கு ஒரு இடையூறு வர்ற மாதிரி யாரும் பொதுவெளியில் பேசாதீங்க அப்படின்னு ஒரு மாநில தலைவர் சொல்கிறாரு. அப்படி இருந்து கேட்கல. அப்போ இந்த விஷயத்த சொல்லணும்னா டெல்லியிலேருந்து ஒரு பொதுச் செயலாளர் வந்து சொல்லி அந்த விஷயத்தை தீர்மானம் போட்டதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்களா? மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், உள்ளூர் கட்சிகள் அப்படின்னு. உள்ளூர் கட்சிகள்னால் உங்களை சுற்றி ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. மாநில கட்சிகள்னால் உங்களை சுற்றி பெரிய வட்டம் இருக்கும். தேசிய கட்சிகள் எப்படின்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் டெய்லி அவங்களுக்கு சிக்கல்கள் வரும். இப்போ ராகுல் காந்தி எப்படின்னா அஸ்ஸாம் தேர்தலில் ஏதோ யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ போய் கேரளா தேர்தல் பிரச்சனையை சொல்லுவாங்க, அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு போய் இந்த தேர்தலை சொல்லுவாங்க, மேற்கு வங்காள தேர்தலை சொல்லுவாங்க. அப்போ அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கருத்து கேட்டுட்ருப்பார். அப்போ போய் தமிழ்நாடு தேர்தலை சொல்லுவாங்க. யாரோ கருத்து சொல்கிறாங்களா, சரி இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்படி தான் இந்த தேசிய கட்சிகள் இயங்குமே தவிர்த்து இதுக்கு வந்து எப்படின்னா இப்போ ஒரு மாநில கட்சிகள் இருக்குன்னு ஒரு பஞ்சாயத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அவங்கள பாதிக்கிற பார்லிமெண்ட் விவகாரமோ அவங்கள பாதிக்கிற தேசிய விவகாரமோ தான் அவங்களுக்கு அது பெருசு. இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பொது தேர்தல், அதுவும் கூட்டணி தொடர்பாக ஒரு மாநிலத்தில் நடக்குது. அதுவும் இருக்கிற இந்தியாவிலேயே இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு தான் அவங்களுக்கு அதிக எம்பிக்கள், 40 எம்பி நம்ம வச்சுருக்கோம். அப்படி ஏற்பட்ட இடத்துல ஒரு குரல் வருது. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாளாக வருது, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இந்த விவகாரம் ஓடிட்டு இருக்கு. அவரும் ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை சொல்லிட்டாரு மாநில தலைவர். கடைசியாக அவர் வந்து டெல்லி போய் யாரையாவது பார்த்து ரிப்போர்ட் கொடுத்தா தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு அமைதி ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. கார்கே அவர்கள் வந்து பெங்களூரில் தான் இன்றைக்கி இருந்தார். நானும் போய் பார்க்கலான்னு நினச்சேன். சார் கொஞ்சம் ஏன்னா கீழ்மட்ட தொண்டர்களுக்கு வந்து கசப்புணர்வு வந்துடுச்சுன்னா அது திருப்பி எடுக்கிறது கஷ்டம். அப்போ காங்கிரஸுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது. கீழ்மட்டத்தில் ஒரு கசப்புணர்வு வந்துடுச்சுன்னா அதை நீக்க முடியாது. ஸோ அப்போ அதை பார்க்குறேன். இந்த பிரச்சனையோட ஆணி வேறு நம்ம யாருமே பேச மாட்டேங்க. இப்போ நம்ம ஓப்பனாகவே பேசுவோமே, மாணிக் தாக்கூர் எம்பி மட்டும் இந்த பிரச்சனையை பேசியிருந்தா யாரும் பெருசாக நினைக்க போகிறதில்ல காங்கிரஸ்லேயே. ஆனால் அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் பேசினாங்க, நம்ம டிவிகேக்கு போயிடலான்னு. ஏன் அந்த வாய்ஸ் வந்தது அப்படின்னா டிவிகே மேலே இவங்களுக்கு அன்போ விருப்பமோலாம் கிடையாது. சில பேருக்கு நிஜமாகவே பதவி ஆசை இருந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் மாணிக் தாக்கூர் அவர் என்றைக்குமே டிவிகேக்கு போகணுன்னோ கூட்டணியை உடைக்கணுமோ சொல்லலை. அதை பார்த்துங்க. அவர் வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்காக பேசியிருக்காரு. நான் அவரை பாராட்டணும்னு சொல்ல, அவர் ரொம்ப டெமோக்ராட்டிக்காக ஆட்சி அதிகாரம் வேணும்னு தான் பேசியிருக்காரு. இதை நீங்கள் மறுக்க முடியாது. இதை நீங்கள் எப்படி மறுத்து பேசிப்பீங்க? தேசிய தலைமையே நாங்கள் என்னங்க கேட்குறோம், உரிமை தானேங்க கேட்குறோம். நீங்கள் கொடுத்த உரிமையை தானே நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அவங்க வந்து நம்ம டிஎம்கேக்கு எத்தனை மினிஸ்டர் எத்தனை தடவை கொடுத்துருக்கோம், இப்போ திருப்பி கொடுங்க அப்படின்னு நம்ம அவங்க கேட்பாங்க. சரி, அது கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, வந்தால் லாபம் தானே அப்படின்னு தான் தேசிய தலைமை நினைக்கும். அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியாது. நம்மளுக்கு தான் அது பெரிய விஷயம். அப்படிங்கும்பொழுது காங்கிரஸ் தொண்டர்கள் ஏன் அவங்க பின்னாடி போனாங்க அப்படின்னா, இங்கே திமுக அவர்கள் டிஎம்கே அப்படின்னு எடுத்தால் சோஷியல் மீடியாவில் எப்போதுமே காங்கிரஸை ராகுல் காந்திக்காக பார்க்குறோம். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க,
நீங்கள் எப்போதுமே உட்காந்து சீட்டு வாங்குவீங்க, நீங்கள் எங்கள் முதுகில் சவாரி செய்வீங்க. இப்படி நிஜம் அதில் பாதி நிஜம் இருக்குது, இல்லையே நான் சொல்லலை. ஆனால் அதை எப்போ பாரு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். நாங்களும் மனுஷங்க தானே, ஒரு உணர்வு இருக்கும்ல. ஒரு புழுவை கூட நீங்கள் நெசுக்கனா அது கேட்கும். மாணிக் தாக்கூர் செஞ்சது நம்ம கூட்டணிக்கு வேணால் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஆனால் காங்கிரஸ்க்குள்ளே ஒரு இத்தனை பேர் காங்கிரஸில் பேசுகிறாங்களா, இத்தனை பேர் இருக்காங்களா? அது எலெக்ஷன் டயத்தில் மட்டும்தான். எலெக்ஷன் டயத்துலன்னு இல்லை, இத்தனை பேர் எதிர்த்து பேசியிருக்காங்க. அத்தனை பேருக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்காது. இப்போ எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க ப்ரொஃபைல் போய் செக் பண்ணப்படுவாங்க. அவங்களாம் எம்எல்ஏ கிடையாது, ஏன்னா கூட்டணிக்கு பாதகமாக பேசினவங்க. ஸோ அவங்க எந்த பதவிக்குமே ஆசைப்படாமல் அவங்க பேசியிருக்காங்க. எனவே இந்த காங்கிரஸோட தரப்பில் இருக்கிற சின்ன நியாயத்தையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வெறுமனை வந்து கூட்டணியை கலைக்கிறாங்க, இதோட ரூட் காசை புரிஞ்சிக்கலன்னு வச்சுங்க, திருப்பி இந்த கசப்பு செல்வபிறந்து 2-3 தடவை சொன்னார், ஏதோ ஒரு சக்தி இவங்களை பேச வைக்குது. சக்தியெல்லாம் பேச வைக்கிறது அது தனி. நான் வந்து இந்த சங் அரசியல் அப்படிம்போம்ல, அந்த சங் பரிவார் எப்போதுமே ஒரு கட்சியை உடைக்கிறதுல ரொம்ப கீழ்மட்டத்தில் வேலை செய்வாங்க. அதாவது இந்த பார்த்தீங்களா, உங்களுக்கு தாவாக்கால சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஏன் போகக்கூடாது, இப்படி தூண்டி ஒரு ஆட்கள் உள்ளுக்குள்ளே ஆளை விட்டுருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கூட ஆட்களாக இருப்பாங்க, நம்ம கூட பழகிறவங்களாக இருப்பாங்க, நம்மளை தூண்டி விடுறவங்களாக இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஒரு நியாயம் மாதிரி இந்த சினிமா சீரியல்லாம் பார்க்குறதுல அது வந்து அப்படியே சங்க அரசியல் செய்யும். அதுவும் நடந்திருக்கு. அது நடக்காமலாம் இந்த அளவுக்கு வராது. இப்போ நாங்கள் காங்கிரஸ் கூடலூருக்கு வந்தார் ராகுல் காந்தி, எந்த டிவியாவது ஒளிபரிச்சுப்பிச்சா? பனையூர் வாசலில் மரத்து மேலே கேமரா வச்சிட்டு இருக்க ஒரு டிவி இருக்குது. பாவம் அந்த கேமராமேன். அது நீங்கள் பத்திரிக்கையாளராக கண்டிக்க கூட மாட்டீங்களா? ஒரு மனித துன்புறுத்தல் என்ன சொல்லுவாங்க, மனித உரிமைகளை மீறல்னு சொல்லி அந்த கேமராமேனுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு செய்வீங்களா என்னன்னு தெரியல. பட்டு அங்கே நின்றுட்டுருக்க அந்த காம்பவுண்ட் வாழை வேடிக்கை பார்த்துட்ருக்க அந்த கேமராமேனை கூட்டிகிட்டு வந்து கூடலூரில் ராகுல் வந்தார், பேசினார். அதை கொஞ்ச நேரம் ஒளிபரப்பினா தான் என்ன பண்ணிங்களா? பண்ணலை. இதே அச்சமில்லை ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட் இன்னி வரைக்கும் எனக்கு எங்கன்னே தெரியல, அவரே லிஸ்ட்டில் தான் இருக்கார். பார்த்தா அந்த போஸ்ட் அச்சமில்லை சொல்லிட்டாங்க. பரபரப்பு வந்தால் தான் எங்களையே பார்க்குறீங்க, எங்களை ஒரு மனுஷங்களாகவே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அரசியல் பேட்டியே கூப்பிட்டு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ்லேருந்து ஒரு வாய்ஸ் என்ன தான் சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்குது. இல்லாட்டெல்லாம் இப்போ நான் தொடர்ந்து பேட்டி கொடுக்குறேன், நான் வந்து தொடர்ந்து கொடுக்குறேன். ஆனால் திமுக அளவுக்கு, அதிமுக அளவுக்கு, ஏன் தவக அளவுக்கு எந்த மேடையிலாவது எங்களை ஏற்றுறீங்களா? கார்த்திக் சிதம்பரம் சில மேடைகளில் வர 2ஆம் கட்ட தலைவர்களாக நீங்கள் எங்களை எந்த மேடையிலாவது ஏற்றுறீங்களா? நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் காங்கிரஸில், ஏன் எங்களை எங்கேயுமே கூப்பிட்றதில்ல? ஏன் எங்களுக்கு எந்த டிவி வெளிச்சமே எடுக்கிறதில்ல? இது எல்லாமே திட்டமிட்டது. காங்கிரஸில் பிரச்சனை வந்தால் காங்கிரஸ் ரொம்ப மோசமானது, அவங்க பாரு உள்கட்சி பூசல், அவங்க 2 தலைவர்களை அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் மீடியா வருது. இல்லாட்டி எங்களுக்கு மீடியா வராது. நான் சொன்னேன், அட்லீஸ்ட் நம்ம பேர் வரட்டும் கொஞ்ச நாள். இதுதான் மேடம் நடந்துக்கிறாங்க அவங்க. இப்போ அவர் ஒரு மாநில தலைவர் சொல்லி யாரும் கேட்கலங்கிறப்ப அப்புறம் அதுதானே உண்மை. அது பரபரப்பாக நீங்கள் காமிக்கிறீங்க, எங்களுக்கு இந்த வெளிச்சமே பெரிய விஷயம். இப்போ மற்ற கட்சியில் இப்போ இருங்க, மற்ற கட்சியில் ஒரு எதா இருந்தாலும் மீடியாவில் வரணும். அட்லீஸ்ட் நாங்கள் இப்போ மீடியாவில் வந்துட்டோங்கிறதே உங்களுக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எங்களை யார் காமிக்கிறா? ராகுல் காந்தி நடையா நடந்தார், காமிச்சாங்களா? இல்லை, நான் போய் சோஷியல் மீடியாவில் லைவ் போட்டேன், யாருமே எந்த டிவிலையும் வரல, சன் நியூஸில் மட்டும் கொஞ்சம் வந்தது, யாருமே எங்களை காமிக்கலை. நல்ல வேளை எங்கள்கிட்ட டிவி இல்லை இருந்தால் காமிச்சிருப்போம். பட் நீங்களே சொல்லுங்கள், காங்கிரஸ் அதிமுகவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், இப்போ நீங்கள் கேள்வி களமாகட்டும், சிந்தனை களமாகட்டும், எல்லாத்துலேயும் ஒரு அதிமுகவில் சின்ன அவர் ஆம்புலன்ஸ் வரலன்னா ஒரு பேச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு பேச்சு, அதை திருப்பி தாவாக்கால வந்து ஒரே ஒருத்தர் இப்போ நடந்தது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு. இப்போ நேற்று கூட உங்கள் பேட்டி சொன்னாங்க, அது ஒரு இந்த கட்சி அங்கே போனாலே இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி அப்படிங்கிற மாதிரி நேற்று பேட்டிலாம் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிறது எல்லாமே டிவியில் வருது. நாங்கள் நெகட்டிவாகவே ஏதோ பண்ணிட்டு போகிறோங்க, அதை பற்றி கூட பேச மாட்டேங்கிறீங்க. கிருத்திகா தரன் இப்படி பதிவு போட்டாருனாது ஏதாவது ஒன்று போடலாம்ல, ரொம்ப மோசமாக போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு. எங்களை பற்றி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, என்ன வேண்டாம் விடுங்க. நம்மள்ட்ட ஆக்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். 30 MP இருக்கார். சசிகாந்த் செந்தில் எவ்வளோ செய்கிறாரு, அவரோட உண்ணாவிரதத்தை பற்றி எத்தனை செய்தி வந்தது?
அவர் உண்ணாவிரதம் இருந்தார் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட இந்த கல்வி நிதி ஒதுக்கினாங்க தெரியுமா? ஒரு சில ஊடகங்கள் போடலங்கிறதுனால ஒட்டுமொத்த ஊடகங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் பரபரன்னு இல்லை. அப்போ போட்ட எங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் உண்டு, உங்களை நான் சொல்லலை. இப்போ என்னையே பேட்டி எடுக்கிறாங்க, நான் அவங்களாம் தப்பாக சொல்கிறேன். நான் கலைஞர் டிவியில் பேசுகிறேன், சன் நியூஸில் பேசுகிறேன், எல்லா சேனல்லையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன், இல்லை நான் சொல்லலை. ஆனால் எங்களோட ஊடக முக்கியத்துவம் நீங்களே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பாருங்கண்ணே. ஊடக முக்கியத்துவம் எங்களுக்கு எங்கேயாவது இருக்கா? நாம் தமிழருக்கு இருக்கிற அளவு கூட எங்களுக்கு ஊடக முக்கியத்துவம் இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருங்க. இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வராரு, மோடி வராரு, இன்னும் வரப்போகிறாரு. அந்த மாதிரி ராகுல் காந்தி வந்தால் காட்ட போகிறாங்க. ராகுல் காந்தி ஈக்குவலாக உள்ள தலைவர், மற்றவங்களாம் கார்கே 10 தடவை வரட்டும். காமிக்கலன்னு தான் சொல்கிறோம். மோடி அமித்ஷா கூட காமிக்கிறீங்க. கேட்டால் தமிழ்நாடே பிஜேபிக்கு எதிர்வே அப்படிங்கிறீங்க. ராகுல் காந்தி வந்தால் காமிக்கிறது இல்லை. வந்தா யாருக்கு தெரியுது? அவர் வராரு, பேசுகிறாரு, மாணவர்களோட பழகிறாரு. யார் எடுத்து ரீல்ஸ் போட்டா? அமித்ஷா வந்து பைண்ட் அடிச்சதெல்லாம் ரீல்ஸ் போடுறீங்களே. ராகுல் காந்தி வந்து மாணவர்களோட பேசினா யாரும் ரீல்ஸ் போட்டிங்களா? போட மாட்டாங்க. நீங்கள் இல்லை, பொதுவான ஊடகத்தை சொல்கிறேன். இப்போ வேணுகோபால் நேற்று வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காரா, இல்லை இதுக்கப்புறம் மேலே பேசுவாங்களா? இன்னும் நம்ம கூட்டணி முடிவு பண்ணல. முதல்லையே டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணி தொடர்ந்தோம். அதே கூட்டணி இப்போ சட்டமன்றத்தில் தொடரும் நேற்று சொல்லியிருக்காரு. சோடாங்கிறது என்ன சொன்னாங்கன்னா 22ஆம் தேதி தான் கூட்டணி, அது வரைக்கும் பேச மாட்டோம் டிஎம்கேல சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் எடுத்துருக்கணும். என்ன மூவ் அப்படின்னா, 22ஆம் கூட்டணி இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய் பேசுங்க, தொகுதிக்கெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையை அப்புறமா முதல்வர் பேசுகிறோம். டைம் இல்லை முதல்வருக்கு. அப்புறமா யாரோ ஒருத்தர் அவங்கள கூப்பிட்டு ஒரு மரியாதைக்கு இந்தாங்க பேசுங்க கூட்டணி பற்றி அப்படின்னா, இவங்க கூட்டணிக்கு எப்போ பேசுவாங்க அப்படிங்கிறது இவங்க காத்திருக்கிறது. அடுத்து அந்த பக்கம் பிரச்சனையை திருப்பி தீவிரப்படுத்துறது. இதுக்கு இடமே கொடுத்துருக்க வேண்டாம். இடம் கொடுத்ததுனால தான் சொல்லுவாங்கள்ல, மடத்துக்குள்ள வந்துடுவாங்க அப்படிம்பாங்க. நீங்கள் இடம் கொடுக்காம யாருமே வர முடியாது. நம்ம கொடுத்த இடம் தான் அது. நம்ம கொஞ்சம் அவங்க ஸ்மார்ட்டாக இருக்காங்க, நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணுமா வேண்டாமா? இங்கே வந்து காங்கிரஸில் இரு பக்கம் இருக்குது. ஒன்று கூட்டணி வேண்டுங்கிற பக்கம், கூட்டணி வேண்டாங்கிற பக்கம். கூட்டணி வேண்டான்னு யாருமே சொல்ல, அதிகாரம் இருந்தால் தான் கூட்டணின்னு ஒரு பக்கம். ஸோ அதிகாரம் இருந்தால் கூட்டணின்னு இருக்கிற பக்கத்துக்கு நம்ம தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த பக்கம் கத்திக்கிட்டே இருக்கு, அதை கண்டுக்க ஆளே கிடையாது. இதில் இன்னொரு டாக்கம் ஓடிச்சு மேடம். அதாவது வேணுகோபால் தான் இதை வந்து செய்கிறாரு, மலையாள லாபி. அவருக்கு அங்கே வந்து விஜய் ரசிகர் இருக்கிறதுனால நாளைக்கு அங்கே சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போ அவர் அங்கே அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் சிஎம்மாக எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ இங்கேயும் அதேமாரி விஜய் கூட்டணிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேணுகோபால் தான் செஞ்சார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அதே வேணுகோபால் தான் இல்லை திமுகவோட தொடருது, பேச்சுவார்த்தை தொடருது, கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது, பேசுனா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தீர்மானம்லாம் போட்டுருக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு வந்த காரணம் வந்து சசிகாந்த் சார் தான். அவர் சொன்னார், நீங்களாம் வெளியில் நின்று சமூக ஆர்வலராக பேசுறது தவறுங்க, அரசியல் விமர்சகர்னு சும்மா பேர் போட்டு பேசக்கூடாது, அரசியலுக்குள்ளே வந்து பேசுங்க, நல்லவங்க அரசியல் வந்தால் தான் அரசியலும் நல்லாகும், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இந்த பிரச்சனை வந்தோடனே நான் முதல்ல மெசேஜ் போட்டது அவருக்கு தான். அவரும் சொன்னார், என்னன்னு எனக்கே வந்து இன்னும் தெளிவு ஏற்படலை அப்படின்னாரு. முடிவு வரட்டும், தலைமை முடிவு எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாரு. முதல் மெசேஜுக்கு அப்படி பதில் வந்தது. ரெண்டாவது, சார் உங்கள்கிட்ட நான் பேசி ஆகணும், கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது டீட்டெயிலாக பேசும்போது கார்கே அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு மிகுந்த சப்போர்ட்டாக இருக்காங்க. ராகுல் காந்தியோட கருத்தை எங்களால் அறிய முடியும். இதுதான் நிஜம். யார் காங்கிரஸோட தலைவர்? மல்லிகார்ஜுன் கார்கே. காங்கிரஸில் முக்கியமான முடிவு எடுக்கிற இடத்துல யார்? சீனியர் யார்? சோனியா காந்தி. இருவரும் இந்தியா கூட்டணியில் மிக உறுதியாக இருக்காங்க, மிக உறுதியாக இருக்காங்க. நான் நேற்று முந்தானா கூட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன் அவர்கள்ட்ட. அவர் சொன்னார், எனக்கு அவங்க உடம்பு முடியல, இன்றைக்கி சார் யாரையும் பார்க்க போகிறது இல்லைன்னொன்னே, சரி நம்ம அவர் உடம்பு முடியலன்னு கூட சொல்ல, அவங்க ஃபேமிலி டைம் ஏதோ ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காரு, இப்போ பார்க்க மாட்டாராம் அப்படின்னப்ப வேண்டாம் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் யாருக்குமே டைம் கொடுக்காம அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்களை மட்டும், பிரதிநிதிகள் மட்டும் இன்றைக்கி சந்திச்சிருக்காரு. அப்படின்னா இந்த பிரச்சனையோட ஆழத்தை இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க, இத்தனை நாள் உணரலை. அதனால தான் நேற்றுக்கு முந்தா நாள் செல்வ பெருந்தகை அவர்கள் கார்கே அவர்களை சந்திச்சிருக்காங்க. நேற்றுக்கு வேணுகோபால் அவர்கள் வந்திருக்காங்க.
சசிகாந்த் சாரோட தான் பாண்டிச்சேரி பாத யாத்திரை போயிட்டு அவங்களோட தான் வந்திருக்காங்க. அப்போது அவங்க தீர்மானம் கட்சி நான் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ்லேயும் கேட்டேன் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டப்ப இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, கூட்டணியை பற்றி யாருமே எதுவுமே பேசாதீங்க, தலைவர்கள் பேசி முடிவெடுக்கட்டும். இப்போ நானே கூட்டணியை பற்றி நான் எதுவும் பேசலை, என்ன நடந்திருக்குங்கிறது தான். இல்லாட்டி நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் எடுக்க போகிறோம், 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே கூட்டணியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் இருக்கிற கூட்டத்திலேயே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு கட்சி என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன தீ குளிச்சிட்டாவா இருக்க முடியும்? இல்லை, அதான் மாநில தலைவர் சொன்னால் கேட்கல, பொதுச்செயலாளர் கார்த்தி டெல்லியிலேருந்து வந்து சொன்னால் தான் கேட்குற அளவுக்கு இருக்குது. இப்போ மற்ற இதை கட்டுப்படுத்த முடியலையா? இல்லை, அப்படி கிடையாது. அவர் மாணிக் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் 30 வருடமாக கட்சியில் இருக்கார், சீனியர். அவரை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவருங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக வந்தவங்க. இது வந்து காங்கிரஸில் எப்போதுமே காலமாக சீனியாரிட்டிக்கான ஒரு விஷயமும் அவங்க வந்து டெல்லியில் ரொம்ப வருஷமாக 30 வருஷமாக பழகிட்டு இருப்பாங்க. தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்கிறது கேட்கணும்ல. அப்படி ஏதாவது கருத்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலோ இதில் பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா டெல்லி தலைமையில் போய் நீங்கள் சொல்லலாம். ஆமாம், பொது வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்லியாச்சு. அது வந்து நானும் ஒத்துக்கிறதுல எனக்கு மிக மிக வருத்தமாகவும் இருந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த 8th பாஸா 10th ஃபெயிலு எது பெருசுங்கிற மாதிரி தான் மாநிலத்துக்கும் தேசிய அளவில் செயலாளர் பொறுப்போம். அவர் பார்லிமெண்ட்டில் கொறடா இல்லையா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான ஒரு அதிகாரம் வச்சுருக்காங்க. நான் தேசிய அளவில் ஒரு பெரிய ஆள், நீங்கள் மாநிலத்தில் தான் பெரிய ஆள். ஸோ இந்த மோதல் எப்போதுமே தேசிய கட்சிகளில் இருக்கும். மாநில தலைவர் பிடிக்காம இந்த மாதிரி பேசியிருக்காங்களா? அப்போது கண்டிப்பாக இருக்கும். 2 பேருமே மாநில தலைவர் பிடிக்கும் பிடிக்காதுன்னு இல்லை, இந்த போட்டிகள் வந்து எல்லா கட்சிகள்லையும் உண்டு. ஆனால் நேற்று வந்து நாங்களாம் அண்ணன் தம்பியாக பழகிறோம்னு பேட்டி கொடுக்குறாரு. அது இந்த போட்டிகளும் உண்டு, பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகளும் உண்டு. கேரளா லாபி இல்லையா இதில்? இருக்கலாம், இருந்திருக்கலாம். இப்போ அவங்களோட கணக்கீடுகள் மாறி இருக்கலாம். நான் வந்து லாம் தான் சொல்ல முடியும். சரி, இப்போ நேற்று வந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க, யாரும் வெளில பேசாதீங்க அப்படின்லாம். இத்தனை நாளாக பேசுனதில் திமுக தொண்டர்களாகட்டும் காங்கிரஸ் தொண்டர்களாகட்டும் இனிமேல் போய் அந்த ஒற்றுமையாக அந்த கீழே போய் வேலை செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுமா? இவ்வளோ பேசிட்டு இதுதான் பெரிய சிக்கல். இது வந்து உருவாக்கக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஃபோன் கூட பண்ணியிருப்பேன் அன்றைக்கி ஒரு நாளில். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து தலைவர்கள் பிரிஞ்சால் சேர்ந்துருவாங்க அண்ணன் தம்பின்னு, தொண்டர்கள் பிரிஞ்சால் சேர்றது திரும்பி கஷ்டம். இது வந்து எங்களுக்கு ஏஏபியில் டெல்லி எலெக்ஷனில் நடந்தது. என்னாச்சுன்னா ஏஏபியும் நாங்களும் கிட்டத்தட்ட எதிரிகள் மாதிரி. ஏஏபிக்குள்ளே அது லோக்கலில் பயங்கர எதிரிகளாக இருந்தவங்க திடீர்னு எலெக்ஷனில் சேர்ந்து வேலை செய்யினாங்க. என்னாச்சு? பிஜேபி வந்துருச்சு. அது இங்கே இந்த இந்திய கூட்டணியில் என்றைக்கும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரே விஷயந்தான். இதை செஞ்சு தான் பிஜேபி உள்ளே வராங்க. அதே தான் நம்மளுக்குள்ளேயும் செய்ய பார்த்துருக்காங்க. நீங்கள் தொண்டர்களை பிரிச்சிட்டிங்கன்னா தலைவர்கள் பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கவே கூடாது. இது வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னு கூட நான் சொல்லுவேன். அது கொடுத்துருக்கவே கூடாது. அந்த இடத்த நம்ம கொடுத்தது தப்பு தான். அந்த தப்பை எவ்வளோ விரைவில் 2 பக்கமும் சரி செய்கிறாங்களோ அதுதான் நம்மளோட வெற்றியோட விகிதத்தை அதிகரிக்கும். வெற்றி பரமாட்டோன்னு சொல்ல மாட்டோம். இந்திய கூட்டணியும் வந்தாச்சுன்னா வெற்றி தான். ஆனால் வெற்றியோட விகிதத்தை எங்கேயுமே அந்த மைனஸில் சின்ன சின்ன இடம் அந்த பூசுறதுமாங்கள்ல, அந்த பூசுறதை நம்ம இப்போ உடனடியாக செய்யலைன்னா நாளைக்கு பிரச்சனை தான். தொண்டர்கள்ட்ட அதை உடனடியாக சரி பண்ணணும். 22ஆம் தேதிக்கு மேலே பேச ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து தொகுதி உடன்பாடு ஏற்படும். அதில் ஏதாவது பிரச்சனை வரும். கேட்ட தொகுதி கொடுக்கல, எண்ணிக்கை பிரச்சனை. இப்போ வந்து காங்கிரஸோட தான் பிரச்சனை. அப்போ எல்லா கட்சிகளோடும் திமுக வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்பயும் மாணிக்க தாக்கூர் ஏதாவது வாய விடுவாரா? எப்போதுமே நம்ம சிஎம்க்கு வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாரி ஆகிடுது. வந்தோடனே கோவிட் வந்துடுச்சு. அடுத்து பிரச்சனை தான். சிஎம் வந்து வந்ததுலேருந்து ஒரு ஆசிட் டெஸ்ட்லேயே தான் இருக்கார். ஸோ இப்போ கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு ஆசிட் டெஸ்ட்டு. ஸோ இதையும் பாஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து எப்போதுமே பிரச்சனைகள் வந்து நன்மையை தான் கொடுக்கும். ஏன்னா பிரச்சனையை வந்து வெற்றி கொள்கிறவர்கள் சிக்கலுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதே மாதிரி முதல்வரும் அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாராகிறதுக்கு இல்லை, அவங்க தயாராக இருக்கிறாங்க திமுகவில். அது இப்போ இதுக்கப்புறமும் மாணிக்க தாக்கூர் போன்றவர்கள் அமைதியாக இருப்பாங்களாங்கிறது தான். அமைதியாக இருக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து காங்கிரஸோட பறந்து விரிந்த ஜனநாயகம் டெமோக்ரஸிலாம் காந்தி உருவாக்கினது. யார் என்ன வேணாலும் பேசலாம். நீங்கள் என்னையே கேட்க மாட்டேங்க. நீங்கள் இப்பயே நான் பேசுறது தான் காங்கிரஸ் ஜனநாயகம் சொல்கிறீங்க. அதுதான் இந்த அளவுக்கு அந்த பிரச்சனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து இழுத்தாந்து. நானே இப்போ சொல்கிறேன்னு வச்சுங்களேன், திமுக வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க.
திமுக விட்டு நாங்கள் பிரிக்கவே மாட்டாங்க, என்ன தொகுதி கொடுத்தாலும் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு நான் சொன்னால் கூட காங்கிரஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் சக்தியே மேலே அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பேசலாமா, கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் வேறு எப்படியெல்லாம் பேசி சோஷியல் மீடியாவில் எங்களோட அமைப்பில் இருக்கவங்களே பேசுகிறாங்க தெரியுமா, கண்டுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்களாம் எப்படி பேசுகிறோன்னு. இன்றைக்கி அது செய்தி ஆறுதல். இப்படி தலைமை கண்டுக்காமல் போய், டெல்லி தலைமை கண்டுக்காமல் போய் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து நிற்கிது. ஆமாம், ஓவர் ஜனநாயகம் தான். அளவுக்கு மீறிய ஜனநாயகமும் ஆபத்து தான். அளவுக்கு மீறிய சர்வாதிகாரம் எப்படி ஆபத்தோ அளவுக்கு மீறிய ஜனநாயகமும் ஆபத்து தான். அதாவது எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சே ஆகணும். கட்டுப்படுத்தியிருந்தா இந்த அளவுக்கு வந்துருக்காது. இப்போ பசங்களை வந்து கண்டித்து வளர்க்கக்கூடாது, அடித்து வளர்க்கக்கூடாதுங்கிறோம். அதே சமயத்தில் நீ கண்டித்து வளர்க்குறதுக்கும் அடிக்காமல் வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படியே அடிக்கக்கூடாது, ஆனால் பார்த்துக்க தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அந்த கையில் எடுக்கணும் கட்சி தலைமை. அது காங்கிரஸ் எடுக்கலை. ஆக்சுவலி அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது கடுமையான கட்டுப்பட்டித்தனம் உள்ள கட்சியாக நீங்கள் மாற்ற முடியாது. காங்கிரஸ் எப்போதுமே லிபரல் தான். லிபரலாக இருந்தால் தான் பிஜேபிக்கு எதிராச்சு. பிஜேபி மதவாதம், மதங்களுக்கான மனு தர்மத்துக்குள்ளே கட்டுப்பட்டு, வர்ணாசிரமத்துக்கு கட்டுப்பட்டு பொம்பளைங்களை இழிவாக நடத்துகிற ஒரு கட்சி அது. ஜோதிமணி மேலே கூட அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க. ஸோ அவ்வளோ இழிவாக, ஏன் ஒரு தலைவரே இழிவாக பேசுகிறாரு திரிஷா மேடத்தை. இவ்வளோ இழிவாக நான் எந்த தலைவரும் பேசி பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட ஒரு ஒழுக்க மீறலுக்கு, எல்லா மீறல்களுக்கும் ஆட்பட்ட கட்சி. ஏன்னா அவங்க மனு தர்ம விதிகளுக்குள்ளே இருக்காங்க. பெண்களை இழிவாக நடத்துறதும் இழிவாக காமிக்கிறதும். ஏன் எப்ஸ்டெயின் கூட இதுன்னு சொல்லி பத்திரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா? எப்ஸ்டெயினை சரி ஒரு பாலியல் கொடூரனை, வன்முறையின் உச்சம் இடைஞ்சவனை சரி அது வந்து ஒரு இந்த வழி ராஜதந்திரம்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இப்படி ஒரு கட்சியை நீங்கள் காங்கிரஸோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அந்த கட்சி அப்படி தான். ஆனால் காங்கிரஸ் என்றைக்குமே அப்படி இருக்காது. எல்லாரும் உங்களோட வாய்ஸை சொல்லுங்கள், உங்கள் வாய்ஸை நாங்கள் கேட்குறோம், உங்கள் வாய்ஸை பொதுவெளியிலையும் எழுப்புங்க, சரியாக இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம், சரியா இல்லை அப்படி தான் இந்த கட்சி 150 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. வேறு வழி இல்லை. வேணுகோபால் சொல்லியிருக்கிறாரு, பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. கூட்டணி தொகுதி பங்கீடு வரைக்கும் எப்படி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்கள் வந்து இனிமேல் எப்படி ஜெல்லாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஊடகத்துக்கும் தொண்டர்களுக்கும் உங்கள் டிவி வழியாக ஒரு வேண்டுகோள் சொல்லியிருந்தேன்னா, தயவு செஞ்சு செல்வப்பெருந்தகை தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதையுமே ஃபாலோ பண்ணாங்க. மிச்சம் எந்த செய்தி வந்தாலும் அது புறக்கணிங்க. அப்படி எந்த செய்தி வந்தாலும் அது எதிர்கட்சியோட சதினே நம்ம எடுத்துப்போம். தலைவரை தவிர்த்து வேறு எது வந்தாலும் எதிர்கட்சியோட சதி. நம்மளுக்கு தேவை தலைவரோட செய்தி மட்டும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது. கருத்துரை பதினொன்றதுக்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.